உனக்கு சொந்த ஊரு நீ எங்க போய் தங்க போற கல்லிச்சேரி கம்மாயாய் என் கிழவே முனியாண்டிக்கு உடமரம் தான் படுக்கட்டே இணைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்சே என் கல்லிச்சேரி காளி முனி ஐயா எந்த குதிரடா எந்த குதிரடா ஆறாம் போடைக்கு வரனை சொந்த குதிரை உன் தங்கச்சி முத்து மாரியம்மனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டலில நீ மகடி ஒட்டி விளையாடு எந்திரி அடந்த முடியழகா என் அழகு மேமாதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த நாளொரு நாட்டுல நீ தரும முடின்னு பேர் வாங்கினவன் அப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகம் கூப்பிட்டா என் பொல்லாத முனியாண்டி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா அழுயர விச்சரவா அட அழுயர விச்சரவா அதையாதடா கீ நாட்டுல கருப்பேன் புடியறவா உன் காலைக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் ஏமாற்றி குத்த வச்சது மதுரை மேலமட கம்மாயா வாடே மேலமட கம்மாயா நீ கால் வச்சு கை கழுவுன கலுங்கடி போட்டாலாம் தங்கியிருப்பது வட்டாயுரன் நீ என் வாண்டி முன்னி செத்தது ஆமது சரகருப்பாயுரணி ஒத்த காலு சப்பானியா அவன் கீகாட்டுல ஆடு மேட்ச கிளட்டு போயட்ட உனக்கு ஒரு கால் நொண்டியப்பு நீ படுத்தது கலுங்கடியா இன்னைக்கு அலறுதுடா எத்தி மரம் ஆடாத சாமியே என் கல்லிச்சேரி உடமரத்தான கூப்பிட்டான் ஆட இறங்காத தெய்வங்கள் என் 18ஆம் படியான கூப்பிட்டா இறங்க அருப்பு உடவாடா காளிமுனி ஐயா Hello, hello. Hello, hello. జగజనని సుగవాణి కళ్యాణి జగజనని సుగవాణి కళ్యాణి జగజనని సుగవాణి కళ్యాణి జగజనని సుగవాణి అద్వాని జగజనని జనని జగజనని సుగవాణి భువనేశ్వరిని జగజనని కాంతారా కాంతారా மணிகுமாரி பவானி அம்ப சிவ பைந்தமிழ் செல்வி பரமேஸ்வரி வேண்டும் வரம் தர கல்யாணி நலந்தருவாய் என் தாயே புவனேஸ்வரி நாவினில் உனை பாட நலந்தருவாய் அம்மா நலந்தருவாய் என் தாயே முத்து மாறி முத்து மாறி தாயே தாயே வணக்கம்
உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு ஹலோ ஹலோ ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க தைவரந்த குத்து நல்லா நடக்கும் ஏ அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம் உங்க டைவருந்தா குத்து நல்லா நடக்கும் ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஏ ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அத்தமாரே மாமாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் அவே அத்தமாரே மாமாரே வணக்கம் உங்க முட்டி கிடைக்க வேணும் எனக்கு ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அப்பமாரே அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கும் அட அம்மாமாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு வேணும் எனக்கு ஐயமாரே அத்தமாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அடிச்சடியில டேலை என்னடா கராட்டை அடி அடிச்சா யாருக்கடா புரியுங்க அதுக்கு தான் இளைஞர்களை போடக்கூடாது உண்மையிலே 4 பேரும் பக்கம் எல்லாம் சூப்பர் தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆகலையில அப்போ சூம்பிடு திரி விழா கமிட்டி பொன்னாட பத்திர அளப்பு வாங்க விழா கமிட்டி வாங்கப்போ நாலூர் நாடு காராம்போடை வாங்க கிராமத்தார் வாங்கப்போ துண்டை எங்கன வச்சோம்னு தெரியாம தெரிய உள்ள இருக்க போரைய கூட போடுங்கப்போ பூரா சொந்தக்கார ஊரு இந்த ஊர்ல எனக்கு விவசாயம் இருக்குப்பா 6 மணிக்கு கொண்டு இருக்க அன்பு தம்பி வக்கனா கொண்டு கருப்பசாமின்னா செல்லும்டா நீ சாமி தான்டா சூப்பரா அருமையான வாய்ஸ் சூப்பர் சிங்கருக்கு போலாம்ப்பா இவனை கூட்டு போயிடாத கெடுத்து விட்டுருவேன் மிருதங்கத்தோடு இருக்க அன்பு தம்பி தோப்பூர் கலை பேர்லயே வீரர் இருக்குவாரு மருது வாழ்த்துக்கள் சிங்கம் அது சின்ன மருது பெரிய மருது வாரிசு வாழ்த்துக்கிறா இங்கே ஆளுநர் பிறை திணி குதி மகன் முட்டனாக்கு அடிச்சு விடுறத ஏன்னா அன்பு தம்பி மணிவேலு தாளமுத்தன் இருக்கும் மனநோயாளி லூசு சதீஷ் யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த 5-6 பேரை வந்து வாங்கிக்கங்கடா ஏய் துண்டு இல்லாமல் முண்டமா குளிப்பி வாங்கடா பிராசு பெயிண்டர் பிராஸ் வந்திருக்கானா வா வா எல்லாத்துக்கும் பதிலா எனக்கு போடுங்க அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் எம்கேஆர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இளைஞர்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். நடிப்பு திலகன் சிவாஜி, மக்கள் திலகன் எம்ஜிஆர், காமெடி நடிகர் வந்து மனோரமாலும் நாகேசன் எப்படி நடிக்க போறீங்கன்னு பார்க்குறேன். அப்போ இவ்வளோ நேரம் நீ பார்க்காம எங்க சித்தப்பு பேசினாரா? இளைஞர்கள் சார்பாக காராம்போடை இளைஞர் சார்பாக எனக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுறது ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி நன்றி. யூடியூப் தம்பி பிரகாசு, தம்பி கீழப்படாத விக்கி, அப்போ இன்னும் கொடுங்க போ. அவங்க 8 பேர் வந்திருக்காங்க, இன்னும் ஒரு 5-6 துண்டு கொடுங்க. அப்புறம் போய் ஏந்துண்டு வந்தோடனே அடிச்சுக்கிட்டு முண்டை மாற்றிடுவாங்க. அவங்க நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அன்பு அண்ணன் போட்டாச்சா? அப்புறம் எதுக்கு இங்கே வர்ற? அங்கே போய் உள்ள போய் லேடிஸை பார்த்துக்கிட்டே இருந்த வரேன். பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய இந்த கிராமத்துக்கு இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன். நாளூர் நாட்டைச் சேர்ந்த காராம்போடை கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் குறிப்பாக நான் பொன்னாடை வாங்கினதே வெளியூர்லேருந்து வருவது அந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காகத்தான் அந்த பொன்னாடையை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த காராம்போடை கிராமத்தார்கள் நாடகம் வைக்கிறது பெருசு கிடையாது, உள்ளூர் ஆளுக பார்த்துட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது. 4 வெளியூர் கிராமம் வந்து எந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அப்போத்தான் அந்த ஊருக்கு சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. நானே கை தட்டினேன், ஒரு இல்லை தட்டு உங்க எக்க வைங்கயா. உண்மையிலேயே மறக்க முடியாது. ஆரம்பத்திலே நான் நாடக உலகத்திலே அரங்கேற்றமாகி கோமாளிவற்ற கிராமத்தில் தான் இந்த பப்புன்னு மயிராண்டி சரியில்லை என்று சொன்ன ஊர். அதே கோமாளிவட்டியில ஒரு 7 வருஷம் நாள் இல்லாமல் நாடகம் இல்லை, மறக்க முடியாது. கார்த்திக் மைசெட்டை கூப்பிட்டா கருப்பை வருவானா? சாமி வருமா? வருவேன், கட்டாயம் கருப்பை வருவேன். இங்க இருக்கக்கூடிய இந்த மாரியம்மை 18ஆம் படி பெரிய கருப்பு
மேலமாட்டா கம்மா பாண்டி பாண்டி முனி ஒத்தக்கால ஜப்பானி ஒரு கால நொண்டியா கூப்பிட்ட குரலுக்கு உடமரத்தை விட்டு வரக்கூடிய கலீசரி காளி முனி ஐயா இந்த கல்லர் நாட்டுல இந்த காராம்போட புண்ணிய பூமியில எங்க ஐயாக்கு ஆண்ட சாமி வீரம் குறையாம வருதா கட்டாயம் வருவேன். அது ஒரு காலம் இந்த காராம்போடையில எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நீதிக்கு நியாயத்துக்கும் பேரு போனது இந்த நாளொரு நாடு. இந்த கல்லர் வடையில பிறந்துட்டு இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்க இந்த கல்லர் நாட்டு சாமி இது நின்று வேசக்கூடிய இந்த சாமி அருவா புடியருவா அருவாய் அந்த மலையாள நாட்டில உன்னைய குண்டனைக்க முடியலடா கரப்பு. ஏன் மலட்டாட்டு தண்ணியில வந்து அந்த 18 நாடர்களையும் நீ படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான பேரு வச்சது உண்மையானா கலியேறி கம்மாயாய் என் கிழமை முனியாண்டிக்கு உடமரம் தாம்படுக்க இந்த கூட்டத்துல நீ புடிச்சு வர்ற குதிரை நொண்டி குதிரையா போயிடக்கூடாதுடா. கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த காராம்புடையில உள்ள உன் தங்கச்சி மாரியம்மனை கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு மக்க இந்த கல்லர் வம்சத்தோடைய சாமி மகிமையை அறியணும். கொஞ்ச நேரம் நீ எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கி
நாளையில திரையாடின நாளையில ரோஜத்துக்கு கட்டுப்பட்ட நாளொரு நாட்டு சாமி கலிஜரி கம்மாயா உடமரம் தான் படுக்க கலிஜரி கம்மாயா படி எங்க கிழவனுக்கு உடமரம் பஞ்சு மத்தரா ஒத்த காலு சப்பாண்டி ஒரு காலு நொண்டியடா ஒத்த காலு சப்பாண்டி வலது காலு நொண்டியடா ஜோனையா ஒரு திரண்டிருச்சு உள்ள நாடு திரண்டிருச்சு யமாமா நம்ம சாமிகளை பார்க்கத்தானே ஏழமவோ ஏலோ ஏலேலோ ஏலேலமாமா ஏலேலோ ஏ ஏலேலோ ஏலேலமாமா ஏலேலமவோ ஏலேலோ ஏலேலமாமா அபு போடா வாடா ஆரிமணி ஐயா கடைசி வரைக்கும் போடா அல்ல வேலை இளவட்ட பையன் ஆடல இல்லை அவன் ஆடினாத்தான் கிறிஸ்துவமுக்கு ஆடுவேன் சில பேர் அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் ஆடிவிட்டு பைக்கு சாவியை காணாமல் ஓடியாரேன் சாமி துடியா இருக்கு உண்மையிலேயே ஆடுன சாமி ஊரா எந்திரிச்சா ஊருக்காரங்க சிரிப்பான்னு நினைக்கிற பொம்பளை ஆளுக்கெல்லாம் எப்படி ஒரு 30 பொம்பளைக்காவது சாமி வந்திருக்கும் சாமிக்கு பயப்படக்கூடாது ஒரு உடம்புலே தெய்வம் குடியிருக்கிறது என்றால் நீ கோயில் உலகத்துக்கு போக தேவையில்லை உன்னை நம்பி வர்றவர்களுக்கு விபூதி அள்ளி கொடுத்தாலே எல்லா வினைகளும் தீரும் சாமிக்கு எதுக்கு வைக்க போறிய இந்த நாடகம் வைக்கிறதே சாமிக்கு தானே மாரியம்மனுக்கு இந்த விநாயகருக்கு தான் நாடகம் சாமி துடியா இருக்க அன்புறவர்களே இடமில்லாமல் நின்று கொண்டிருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு பாதம் தொட்டு நன்றி நிற்கிறவர்களுக்கு தான் தெரியும் நீர் கட்டனுடைய அருமையும் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் வணக்கம் சொன்னா திருப்பி சொல்றது தமிழோட பண்பாடு வணக்கம் 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 உண்மையிலேயே அப்பெல்லாம் வந்து இந்த காலத்தில் நாடகம் பார்க்கிறாருன்னா நாடகத்தை மறுபடியும் திரும்பி பார்க்க வைத்தது ஒட்டுமொத்த நாடக நடிகனுடைய திறமை வாழ்த்துக்கள் ஒரு மரம் தோப்பாகாது நான் மட்டும் இதே ஊருக்கு வந்தீங்கன்னா யாரும் கஞ்சி கூட ஊற்ற மாட்டீங்க இவ எதுக்கிட்ட நேரத்தில் வந்தேன் ஆனால் நாடக கலையை வைத்துத்தான் ஒவ்வொரு நடிகனும் இன்னைக்கு சினிமா துறை வரைக்கும் போய் கொண்டிருக்கிறார் அதற்கெல்லாம் காரணம் இந்த யூடியூப் சேனல் தம்பிகளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க இன்னும் 2026 இவங்களே 50 பேர் மறைச்சிக்கிறாங்க என்னை எந்த ஊரில் வேணாம்னு சொல்ல நான் தெருவில் தெரியேன்டா ஆனால் ஓரத்திலே யூடியூப் சேனல் போட்டு எடுத்து கொண்டு இருக்கிறான் பாண்டியெல்லாம் பெரிய தாலி விஐபி மய மாதிரி எனி டைமு செல்லிலே பிட்டு படம் பார்க்குறியாடா முண்டை என்ன சித்தப்பா என்ன வஞ்சாலும் என்ன சித்தப்பான் குமாரவட்டியில் என் தங்கச்சி வள்ளி வீட்டுக்கு சாப்பிட நாட்டுக்கோழி சொல்லி புரிச்சு போனவே நம்ம தவளை கூட வேமா வந்துட்டேன் 70 தடவை வாங்கி தின்னுருக்கேன் கண்டாலுமே சோத்துக்கு சத்தவை எனக்கு அசிங்கம் இல்லையாடா ஆனால் மனிதன் உழைப்பதே சோறு தான் அந்த சோறு தான் இன்னைக்கு பழைய வியாதிகள்லாம் பெறப்படுது அன்றைய காலத்தில் விவசாய நிலத்திலே கோமணத்தை கட்டி அப்துல் கலாம் ஐயா தம்பியை இந்த தம்பியை கூப்பிடுங்க இங்க வாங்க போ சும்மா வா ஒரு கைதட்டு கொடுக்கலாம் சொன்னவனே வந்தேன் பாரு இவன் தாண்டா வீர தமிழே இப்பத்தேன் மாடு புடி மாடாக போகுது வாடா என் தங்கம் எங்க அண்ணன் மயந்தேன் உங்க அப்ப எங்கன்னு கிறுக்கண்டாலுமே உன் பேர் என்னப்பா சூத்தரிச்சு போக ஒழுங்கா பேசு என்ன பேரு முத்துராஸ் எதுக்கு இங்க வந்த இப்ப என்ன வடிக்கிறப்பா சொல்றா சிங்கமேனே எங்க மண்ணில் வறந்துட்டு பயப்படக்கூடாது நான் சொல்றேன் என்ன வடிக்கிற 3ஆவதா ஏபிசி சொல்லுப்பா
போய் உங்க அப்பன்ட்ட கேட்டு வா. இல்லைன்னா யாராவது வாரச்சிட்டு பிடிக்க ஒரு வங்கியா வேண்ட கேள். ஏபிச்சு சொல்லுப்பா. பல சுருட்டுது எங்க கருப்பே மாடு வலது வம்ப சாக்கிது இடுப்ப முறுக்குது. நான் 3 நாளைக்கு ஒண்ணுக்கு வராது. எதுக்கு வந்தேன்னு தெரியல. பேப்பர் அவன் மேடைக்கு வந்ததே ஒரு பெருமை. எல்லாரும் கைதட்டலாம். அவனாவது தைரியமா வந்து நின்றானே. அன்னைக்கு ஒரு 10 படிக்கிற பையல மேலே கூப்பிட்டு அப்துல் கலாம் என்ன செஞ்சாருன்னா அவர் யாருன்னு கேட்கிறேன். ஒரே விஷயம், நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க பத்ததா இது அப்படிலாம். நம்ம உள்ள போய் படிக்கிறேன் ஏதோ ரேங்க் கார்டு காட்டுறானே அது மஜரும் கிடையாது. வீட்டுக்கு வந்தவனே உங்க பிள்ளையை படிக்கிறான் என்று கண்காணிக்க விட்டால் உங்கள் பிள்ளை படிப்பிலே தேர்ச்சி பெறுவது கடினம். எங்க படிக்கிறேன்? 7வது வரவேன் பள்ளிக்கூடம் லீவு போடுறேன். அவங்க அப்பாட்ட சொல்றேன், எப்பா 3 நாளைக்கு நான் பள்ளிக்கூடம் லீவு. அவங்க அப்பா கேட்குறாரு, வாத்தியார் எதுவும் மண்டே போட்டாங்களாடா? இல்லைப்பா, ஏன் ஆள் லீவு ஓடுது, கோயிலுக்கு போதான். 7வது படிக்கிறேன், காதல் பண்ணுறேன், மசத்தில் உருப்படுமா? என் அன்புக்குரிய லவர் பெருந்தகைகளே, லவருக்கு நான் வந்து உரிமை கொடுப்பேன். தொங்காசு பெருந்தகைகளே, காதலிக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, உங்களை காதலிக்க வேண்டாம் என்று காராம்போடை மேடைகளை மீட்டிங் போட்டு சொல்ல எம்கேஆர் வரவில்லை. காதலிங்க, அது உங்க விருப்பம். காதலிக்க உறவுகள் தியேட்டருக்கு போங்க, இல்லை பனைமரத்துக்கு போ. சீமக்கரில் கூட யாரா அழகர் கோயில், அவங்க போகிற இடத்த பாரு. அழகர் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், பாண்டி கோயில். சாமியை கும்பிட போச்சோன்னா சாமானை கும்பிட போகிறாங்க எல்லாரும். முதல்ல அழகர் கோயிலுக்கு போகும்போது குரங்கு தான் வரும் புதருக்குள்ள இருந்து. இப்போ பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பையலும் மாசுக்கு போட்டு பேய் எனக்கிட்ட வர்றேன். அன்னைக்கு நம்ம பப்புளு அழகர் கோயிலுக்கு தீர்த்தாடிட்டு போகும்போது அந்த பரட்டை செடியில் போய் அறான்டே ஒன்றுக்கு சட சட அடிச்சிருக்காங்க. 2 பேர் இருந்துச்சு ஓடி இருக்காங்க. அதோட வந்து எங்கள் அப்பாட்ட தண்ணி அடிச்சு முத்து போட்டு போய் பார்த்தா என்னென்ன முத்து போட்டு பார்த்தா ஓசு அந்த கப்ளிங்க பார்த்துருக்கேன். பயந்த கோளாறு கருங்குளத்து முனி அடிச்சு பிடிச்ச அவனை. பெத்ததாய் தகப்பனுக்குத்தான் தெரியும் பிள்ளையினுடைய வேதனை. எத்தனை பேர் அதெல்லாம் உணரணும். இது பொதுவான விஷயம். தாய் தகப்பன் படக்கூடிய கஷ்டம் யோசித்து பார்த்தால் எந்த ஒரு மகனும் எந்த ஒரு மகளும் தவறு செய்ய நோக்க வராது. நடக்குதுல அப்போ. அன்றைய காலத்துல காதலிச்சாங்க எங்க ஐயா காலத்துல. அது வந்து குருட்டடி காதல். ஒரு இடத்துல சீமக்கருவை சுட சுடன்னு கேட்குதுன்னா இங்க கிளவியன் கொண்டுகிட்டு இருக்கான்னு அர்த்தம். கிளவிய பிச்சிருவேன். விறகு அறுக்கிக்கிட்டு இருக்கு, என் பின்னாடி அறுக்கிட்டு இருப்பேன் கிளவிய. ஆமாடா, என் தம்பி கண்டாங்கி வட்டி வர்ணனையாளர் கருப்பு ஆமாமான்றேன். காளி காளி இவனும் பேக் ஷாட் அடிதானடா. உண்மையிலே வர்ணனை செய்வதற்கு ஒரு திறமை வேணும். தம்பி கண்டாங்கி வட்டி கருப்பு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாங்கடா. சிவகங்கை மாவட்டம் கீழே பூங்குடி புத்துருக்கட்டு பாண்டி மைங்க. உட்கார்றா, உட்காரு. ஏலே, தினசரி நாடகத்துக்கு வர்றிய, பொண்டாட்டி வழியெல்லாம் பார்ப்பையெல்லாம் என்னடா? என்னைய பார்த்துட்டு ஒரே ஒரு விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறேன். எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, காலையில் மாட்டு வண்டி இருக்குல்ல, இப்போ மாட்டு வண்டி, மஞ்சு வரட்டு, கராட்டம், நாடகம், ஆடலும் பாடல் எது தமிழகத்தில் இருந்தாலும் பொழுதுபோக்கு அம்சத்தோடு பார்த்துவிட்டு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வேலையை மட்டும் விட்டு விடார்கள் அன்பு உறவுகளை. எல்லாமே ஒரு கிறுக்குத்தேன். ஆனால் இதில் நிறைய பேர் வர்றாள் ஊரா பொண்டாடிக்கு பயந்து தானே வர்றேன். ராத்திரி நேரம் இம்சப்படுத்துறான்னு இதில் ஓஜி வண்டி வந்த ஆளுக்குத்தான் தெரியும். அவ்வளோதான், சூப்பர். 2 பேரும் சண்டை ஓட்ட ஆளுங்க 45 கிலோ தான் எடை. நீங்கள் 2 பேரும் ஊரை விட்டு போகிறது நல்லது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நான் சொல்கிறேன். ஹலோ, என் அண்ணன் தம்பிகளா, உழப்பக்கூடாது. இப்போ யார் வேணா நீங்கள் சண்டை ஓடுங்க, நான் ஊரில் கூட பர்மிஷன் வாங்கி தரேன். சண்டை ஓடுற ஆளுக தலையில் விழுக போதும் இந்த நாடக செலவு. இப்போ லேசாக நீர் கசி வருமே, முண்டை கணேஜி கோயிலுக்கு காசு வாங்க விதியத்து போய் திரிவேன். என்ன சண்டை? இல்லை என்ன சண்டை? சண்டை ஓடுறது உங்க குடும்பத்தில் உள்ள விசேஷ வீட்டில் சண்டை ஓடுங்க. போ, இது கோயில் திருவிழா, பொது திருவிழா. காராம்போட மேடையில்
சண்டையை போட்டு கெடுத்து விட்டு போறாது. அப்போ என் கான்ட்ராக்டுக்காரர் ஏற்கனவே பேய் அடிச்சாலும் மாதிரி தர்றாரு. கண்ணங்கரையண்டா ஈன்னு தெரியாத மது பழக்கம் அன்றாட உழைச்ச காசு ராஜ்மார் கடையில் கொடுத்து விட்டு குடிச்ச காசை மிச்சம் பண்ணிருந்தா ஒவ்வொரு ஆளும் 5 ஏக்கர் இடம் வாங்கலாம். நீ குடிச்சிட்டு வீட்டுல படுத்து கிடந்தா நல்ல பேரு எடுக்க நாளாகும் அண்ணன் தம்பிகளா. கெட்ட பேரு எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் போகும். அதனால இந்த பாட்டு விழிப்புணர்வா பாரு. நானும் காராம்போட மேடையில இத பார்த்து இந்த பாட்டை கேட்டு ஒரு 10 பேரு திருந்தினாலும் இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்ததுக்கு நான் பெருமையா நினைப்பேன். இதுல நல்லவங்களுக்கு பூரா எங்க அப்பங்க மாதிரி பெரிய ஆளுக்கு பூரா பராலோட எம்கேஆர் பப்புன்னு வந்து ஒரு கருத்துள்ள பாட்டை பாடுறேன். இளந்தாடி இளவட்ட பைய திருந்தனா நல்லா இருக்குன்னு நினைப்ப. இதுல லேஜு வாஜா தண்ணி அடிச்ச வந்த ஆளு இந்த பாட்டை இந்த கண்டாளி மையம் எதுக்கு பாடுறியா? அடிச்ச சரக்கு இறங்கி போச்சு. தேர்தல் டயத்தில் 4 நாள் வேலை கடை அடப்பு 120 ரூபா கோட்டை 600 வரைக்கும் கொண்டு போயிட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்ம எத்தனை கடைக்கு போகும்போது பொம்பளையாலாம் சொல்றேன் ஆத்தா, ஒரு சேலையில 10 ரூபா குறைக்கிறதுக்கு காலையில 10 மணிக்கு போற பொம்பளை கடை அடைக்கிற வரைக்கும் கடைக்காரனை போட்டு கெஞ்சி அவன் கடை அடைக்க போறேன் முண்டையலான்னு குறைச்சு கொடுத்துட்டு போறேன். ஆனா அரிசி பருப்போ காகரியா அத்தனைகளையும் விலை பேசி குறைச்சு வாங்கக்கூடிய என் தமிழன் இந்த மதுபாட்டில் மட்டும் ஏன் குறைப்பதில்லை? 1000 ரூபா இருந்தாலும் 1100 ரூபா கொடுக்குறேன், அந்த கோட்டரை வாங்கி எனக்கு கொடுன்னு சொல்றேன் பாரு. இது என்ன? இது எல்லாரும் திருந்த வேண்டும். அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். அரசாங்கம் விற்கிறத நம்ம அறிவோடு செயல்பட்டா இந்த குடிப்பழக்கத்தை நிப்பாட்ட பொண்டாட்டி தலையில சத்தியம் பண்ணனாலும் நிப்பாட்ட முடியாது. பெத்த பிள்ளைகளை போட்டு தாண்டுனாலும் நிப்பாட்ட முடியாது. எத்தனை ஜாமிக்கு கயிறு கட்டுனாலும் நிப்பாட்ட முடியாது. எலும்புச்ச பழத்தை கையில வச்சாலும் நிப்பாட்ட முடியாது. மது பழக்கத்தை நிப்பாட்ட உன் மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்குத்தான் மது பழக்கத்தை நிப்பாட்ட முடியும். ஏன்னா மது பழக்கம் ஏன்னா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டி உடல் வேகுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள அது தெருவில் வாடுமே. வாங்கி தந்தையா பட்ட டாஜ்மார்கட குடியதா நீ மறந்தாயா? பட்ட டாஜ்மார்கட குடியதா நீ மறந்தாயா? நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டர் வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டி குடலு வேகுமே நம்ம ஆசை ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த உறவு எல்லாம் இந்த குடினால அட பார்த்த வேலை பல இன நண்பர்கள் அத்தனை பேருமே இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது அண்ணன் தம்பிகளா. இனிமேல யாருமே பிறக்க போறது கிடையாது. இருக்கு வர இன்னாருமே இந்த ஊர்ல இப்படி வாழ்ந்தான்னு பேரு வாங்கி செல்லணும் என் அண்ணன் தம்பிகளா. பத்து 30 பேர் கை தட்டியா அப்புறம் போற நினப்பு தானா? இல்ல நம்ம மேடைக்கு நம்ம சொல்றோம் தண்ணி அடிக்கூடான்னு சொல்றோம்.
எந்த விசேஷமாக இருந்தாலும் விசேஷத்துக்காரன் கடை வாங்குறியா 4 பேர்த்த பிடிச்சி சூம்புனேன், அதெல்லாம் தேவையில்லை. கறி இருந்துச்சுன்னா இங்கே இவனே கோட்டரை வாங்கிட்டு போயிடுவேன். ஆமாம், அதில் ஒரு டைலாக் வச்சுருக்காங்க, வெறும் இதாக போனால் எலும்பை கடிக்க முடியாது. ஆமாம், ஒரு கோட்டரை போட்டால் 2 கிலோ திண்டு வரலாம். திண்டு விட்டு அவன் தான் கல்யாண வீட்டில் 7:30 எழுப்பேன். அம்புட்டின்னு திண்டு விட்டு வயிறு நிறையா போய் சொல்லுவான் பாரு. பொண்ணு வீட்டுக்காரன்ட்ட போய் சொல்லுவேன், குடல் நல்லா இருந்துச்சு, அதில் லேசாக புகை வாடை பார்த்தா இங்கே பொண்ணு விட்டு மாமே தண்ணியை போட்டு பாஞ்சு உருண்டு கடைசியில் சமயக்கார கணேஜி புயல் இல்லாமல் தெருவில் தெரிய வேண்டிய பசுமனுவனா முத்துராமலிங்க தேவரையா. இருடா ஐயா, என்ன ஐயா சித்தர்ரா சாமிடா இருறா. பசுமனுவனா முத்துராமலிங்க தேவரையா. இருடா தம்பி, தம்பி இப்போதான் சொன்னேன் உன் தலையில் விழுக போகுது. அவனை அரடா, ஒரு அரடா, பேசாம இருடா. அண்ணன் சொன்னா கேட்பலடா, பேசாம இருடா. குலசாமி கும்பிடும் போது நீ விசில் அடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டா போனேன். பசுமனுவனா முத்துராமலிங்க தேவரையா சாதி தலைவரோ சமுதாய தலைவரோ கிடையாது. அனைத்து சமுதாய மக்களும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம். பசும்பொன்னில் வாழக்கூடிய எங்கள் ஐயா 18 சித்தரில் ஒரு சித்தர். முக்குளத்தூருக்காக இடங்களை எழுதி கொடுக்கவில்லை என் பசுமனுவனா முத்துராமலிங்க தேவரையா. மாற்று சமுதாய மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு வாழ்ந்தவர் உனா முத்துராமலிங்க தேவரையா. வரலாறை படிக்கணும் எல்லாரும். எத்தனை பேர் அவருடைய அருளை பெற்றைகளோ இல்லையோ, இங்கே கோமாளி அணிக்கக்கூடிய எம்கேஆர் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அருள் பெற்றவன் என்பதை சொல். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 12 வருஷமாக குழந்தை இல்லாத இந்த கோமாளி எம்கேஆருக்கு பசும்பொன்னில் போய் வேண்டியதனால் கிடைத்தால் அன்னை இந்திராணி போல் ஒரு அழகிய பெண் குழந்தை என் மகள் காசுமிகா. எக்கோ வைங்க, பாட்டு பாடுமா? ஹலோ. காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டு புள்ளி உன்னைய வழி மறைக்கும், கலங்கி நிக்காத. நாளொரு நாடா எங்க காராம்புடையம் பேரா. ஆமா, நாளொரு நாடா எங்க காராம்புடையம் பேரா. காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும், கலங்கி நிக்காத. கல்லண பேரு சொன்னா புலிவதங்கோ பாரு. ஆமா, முக்குளத்தர் பேரு சொன்னா புலிவதங்கோ பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தர் வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தோர் வம்சம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தர் வம்சம் ஐயா. அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. அந்த அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும், கலங்கி நிக்காதே. கல்லணம் பேரு சொன்னா புலிவதங்கும் பாரு. ஆமா, காராம்போட கல்லணம் பேரு சொன்னா புலிவதங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா. வீரமுள்ள சாமி ஐயா தேவரையா வாரிசு ஐயா. நீதிக்கு தான் கட்டுப்பட்டா, நியாயத்துக்கு ஒத்துக்கிட்டா. நீதிக்கு தான் கட்டுப்பட்டோம், நியாயத்துக்கு ஒத்துக்கிட்டோம். தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. நம்ம தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும், கலங்கி நிக்காதே. மரவணம் பேரு சொன்னா புலிவதங்கும் பாரு. ஆமா, கல்லண பேரு சொன்னா புலிவதங்கும் பாரு. ஆமா, அகமுடைய பேரு சொன்னா புலிவதங்கும் பாரு. மொத்தத்துல முக்குளத்தோர் பேரு சொன்னா புலிவதங்கும் பாரு. எங்கையா மூக்கத்தேவர் பேரு சொன்னா புலிவதங்கும் பாரு. ஆமா, வீரமங்க வேலுநாச்சியா பேரு சொன்னா புலிவதங்கும் பாரு. திருநெல்வேலியில புலித்தவன் பேரு சொன்னா புலிவதங்கும் பாரு. நன்றி நன்றி, கைதட்டின நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி. நோட்டீஸை படிக்கிறேன்.
எண்ணகரத்தும் புலவரம் வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் நாளூர் நாட்டை சேர்ந்த காராம்போடை கிராமத்தில் அலுவலர்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் மதிமரியாதைக்குரிய கே சுப்பையா அம்பலம் எஸ் கருப்பையா அம்பலம் கே பூமிராஜன் அம்பலம் இவர்கள் தலைமையிலும் சிவகங்கை மாவட்ட தாலுகா காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் காராம்போடை கிராமத்தால் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு எங்க ஆத்தாவையும் விநாயகரை வணங்கி இந்நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிரம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் எத்தனையோ முருகன் வேஷம் போடுற ஆளை இந்த மேடையில் நிறைய பேர் பக்கத்து ஊரில் நாடகத்தில் பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு முருகன் வேஷம் போடுற ஆள் பானிபூரி போடுற சவராஜக்காரன் மாதிரி தான் இருப்பேன். என்ன வாத்தியார் சொல்றீங்க? கிராஸு. ஆனால் முகத்திலே மாறினாலும் தமிழ் கடவுள் முருகனுடைய அருள் அவன் மாறுவதில்லை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என் அன்பு மாப்பிள்ளை நாளையால் போல எந்திரிச்சு வாற்றுக்கென தூக்கிட்டு வெளியிருந்து வந்து தான் பவுடர் போடுவான். செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாட்டுக்கண்டு பிறந்த ஒரு வீர தமிழச்சி எங்களது மணப்பாறையை சேர்ந்த அன்பு சகோதரி சந்தான லட்சுமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மதுரையில் பெரும் புகழும் பெற்று வரக்கூடிய ஒரு கல்லூரியிலே புரொஃபஸராக பணியாற்றி நாடக கலையிலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி. மதுரை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி உள்ள 3 ஏக்கர் நிலத்தை கொடுத்து விட்டு இப்போ முச்சந்தில் படுத்து கிடக்கிறான் என் அன்பு தம்பி அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. கலையரசு என்றால் ஆறுமுனியத்தில் எல்லாரும் சொல்ல முடியாது. ஆறுமுனியம் வாசிக்கக்கூடிய உறவுகளுக்கு தொண்டபலம் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் என் அன்பு தம்பி கருப்புசாமியிடம் வாசிப்பிலும் குறைவில்லை, குரல் வளத்திலையும் குறையில்லை. என் அன்பு தம்பியே, எத்தனை நாட்டிலே நீ பேர் வாங்கியிருக்கலாம். இந்த நாளூர் நாடு காராம்புடையிலே உன் குரல் வளத்தை பார்த்து நீ பாடக்கூடிய பாடல்களை கேட்டு இவர்கள் கைதட்டினார்கள் என்றால் நீ வெற்றி பெற்றாய் என்ற அர்த்தம். அப்படி கைதட்ட இந்த மக்கள் பூரா சுணங்கிட்டாங்கன்னா சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி 2 பேரும் பருத்திப்பால் கடை போட்டிருக்காங்க. இவனும் ஆத்துவேன் அவனும் ஆத்துவேன், 2 பேரும் ஆத்து வாங்கி ஏவே என்ன பண்றான்னு தெரியும். போட்டிக்கு ஆத்துறது மாதிரி 3வது கடையா உன் கடையை போட்டு அதில் எலும்புச்சம்பளத்தை மந்திரிச்சு விட்டு படுப்பாயாக. சொல்றது புரியுதா? கைதட்டணும். பாடுற பாட்டு கைதட்டு வாங்கினேன்னா குறை நாடத்துக்கு வாசி, இல்லைன்னா சுடுமர கொட்டி நீ தூக்கி விட்டு பின்னாடி உரின்னு கொட்டையை தடவிட்டே போ. ஏன் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனாக்குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாடல். கருப்பு காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ, நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம், தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பாட்டு தலைவனை கூட வணங்கிடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா, கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் கேவலமாக போகுமடா.
போது சொல்வதுண்டோ. நன்றி 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 மாடு வெளியேறிச்சு, மாட்டுக்கு ஒரு அண்டா. என்னடா கருப்பு, சூப்பர். கைதட்டு வாங்கிட்டாலே ஊருக்கார உங்களை ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம் ப்ரோ. வாழ்த்துக்கிற ப்ரோ. உங்களுக்கு ஒரு உண்டாட்டி என்ன 2 உண்டாட்டி கூட வச்சு நீ கஞ்சி ஊத்திடுவேன். ஒன்று அமைச்சு விடுங்க. அந்த இது வேணா எடுத்துக்கங்க, 300 ரூபா தான். பேக் சாட் அடிங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடகிரி குமரன் நாடக உலகத்திலே நூற்றுக்கணக்கான, அப்படி கூட சொல்ல முடியாது, 200க்கு மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை ஒரே வாத்தியார் உருவாக்கினார் என்றால் இந்த பெருமை யாருக்கு போய் சேரும் என்றால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் டிவி சேஞ்சித்தப்பா தான் நாடக உலகத்திலே அதிக மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கினார். அவருடைய மாணவன் தான். ஆனால் அவருடைய மாணவர்கள் யாருமே சோட போனதில்லை. ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே வாத்தியாராக இருக்கலாம், ஆனால் வாத்தியாருக்குன்னு ஒரு ராசி இருக்கும். நம்ம வாத்தியார் அப்படித்தாப்பா. எந்த மாணவர்கிட்டையும் 1 ரூபா கூட எதிர்பார்க்காமல் தன்னுடைய காசிலே உணவளித்து வாடகைக்கு ரூம் பிடித்து அவர்களை சொல்லிக் கொடுத்த ஒரே வாத்தியார்னா அரசகுலம் டிவி சேஞ்சித்தப்பான். 200 ஆண்டு காலம் வாழணும். அதே உண்மை தம்பி. என் அன்பு தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணிலே தாயினுடைய கருவறையில் இருக்கும் போதே இவன் சாதிக்க பிறந்தவன் என்று தாய் தகப்பன் எண்ணிதான் இவங்க ஐயா வைத்தாராம். நீ ஜீனிலே உள்ளே இருக்கின்ற பொழுது நீ அறிவு சார்ந்த பிள்ளையா வந்து கலைகளை சாதிப்பாய். அப்படி கலைகளை சாதிக்கக்கூடிய அந்த சாதனையெல்லாம் விருதுகளாக தருவார்கள். அதை வைப்பதற்கு நம்மிடம் கூற வீடு தாண்டா இருக்கு. உனக்கு விருது பெரிதல்ல, நாங்க வைக்கிற பேரு தான் பெரிது என்று வைத்தார்கள். பாருங்க, தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். வாரசியரா சிங்கக்குட்டி. ஆனால் முளைப்பாரி சாமியாட்டத்துக்கு நம்ம எதுக்கு 1,50,000 மேலகாரலுக்கு தேவை கிடையாது. இவன் ஒரு ஆளே 800 ரூபா கொடுத்தா அவனா முளைப்பாரியை அமுக்கி வீடு வீடு கொண்டு வந்து அந்த முளைப்பாரி ஓட்டை போட்டு போயிடுவேன். ஏன் இந்த அடி அடிக்கிறேன்? இன்னும் முண்டைக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நேரம் 2 தட்டு தட்டிட்டு போதும்னே
என்னன்னு பார்த்தா வீடியோ காலில் பொண்டாட்டி இருக்கேன். வாழ்த்துக்கள். ஆனால் இவன் எப்பயுமே வீடியோ காலில் இருக்கியாப்பா, இல்லை வீடியோ காலில் இருக்கியா, பிட்டுப்படாது பார்த்து தொலைக்கந்தா நாசமா போக. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, தாயமங்கலம், கொல்லங்குடி, சிந்தலக்கரை, மடப்புறம் அத்தனை கோயிலையும் தீச்சட்டி என்றால் இவன் தான் போவான். ஏன்னால் 101 ரூபாயும் ஒரு கணேஷ் புயல இருந்தா போதும். தீச்சட்டி என்ன, தூக்குச்சட்டி கூட அடிச்சுட்டு வருவேன். என் அன்பு தம்பி மணிக்கு ஒரு அடி அடிப்பான். அவன் பிறந்த குடும்பம் போர் போடுற கம்பெனியில் பிறந்தான். மணிக்கு ஒரு அடி அடிப்பதனால தான் இவன் சாதனை படைப்பான். என் தம்பி மணிவேல். அப்போ அந்த 2 மாடும் வடத்துலேருந்து வெளியாயிருச்சு. நீங்கள் புடி ஓடுறீங்களா, 4 ஒரு நாட்டில் வெளியேறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். எத்தனையோ உறவுகள் எம்கேஆர் அன்பாலயம் நான் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு எத்தனையோ உறவுகள் உதவி செய்திருக்கிறார்கள். முறையில் நான் இந்த புண்ணிய பூமி காராம்புடையிலே வாங்கக்கூடிய நன்கொடையை சொல்லும் பொழுது என் கண்ணே கலங்குது. பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகள் ஒவ்வொரு நாளும் 1 ரூபாய் 2 ரூபாயை சேர்த்து வைத்து என்னுடைய அன்பாலயத்துக்காக 946 ரூபா கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறார்கள், எங்கே பிறந்திருக்கிறார்கள்? வெள்ளலூர் நாடு, பி மலம்பட்டி இந்திய இராணுவ வீரர் சேவுகன். பார்த்தீங்களா, இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய இராணுவ வீரனுடைய மகன். வாழ்த்துக்கள். சேவுகன் அவர்களுடைய தவ புதல்வர்கள் யுகி மற்றும் தவ புதல்வி ரிக்ஷிதா இவர்களின் அன்பு தொகையாக எம்கேஆர் அவர்கள் அன்பாலயத்துக்காக 946 ரூபா நாங்கள் பள்ளிக்கூடம் போகும்போது என் தாய் கொடுக்கிற காசை சேர்த்து வைத்து உங்களுக்கு கொடுக்கிறோம், அங்கே உள்ள குழந்தைகளுக்கு செய்யுங்கள் அண்ணா என்று சொல்லியிருக்கிறார். ரொம்ப நன்றி தங்கமே, உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். இன்றே வழி அறிவு சார்ந்த விஷயங்களை யோசிக்கக்கூடிய இந்த சிறுவர்கள் வருங்காலத்திலே நாம் பிறந்த பூமிக்கு, இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு இந்த இராணுவ வீரனுடைய தவ புதல்வியும் தவ புதல்வனும் கண்டிப்பாக சாதனை படைப்பார்கள். வாழ்த்துக்கள், உங்கள் ஆசீர்வாதம். என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அடிப்பா மணிவேல். ஏத்துக்கிட்டாங்க. தம்பி அந்த ரவுண்டா இருக்குல்ல, அது என்ன அது எதுக்கு வச்சிருக்க? கடலை மாவு ஜலிக்கவா? எடுத்து மடிக்குள்ள வைங்க ப்ரோ, 2 அடி அடிங்க. டீ சாப்பிட வெண்ணமேனே அதை வச்சுட்டு அதை அதில் அடி. இப்போ இந்த நாலூர் நாட்டில் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வரணும் கல்யாணத்துக்கு, 1 லட்ச ரூபா தர்றாரு. ஏய் தாய் மாமே சிங்கப்பூரில் இருக்காப்புல, 1 லட்ச ரூபா வெளிநாட்டு சிங்கப்பூர் புல்லு 2 பாட்டிலு கணேஷ் போயில செய்தி விடி ஓன் செலவு. அது கூட இல்லைன்னா இங்கே மைத்த புடுங்கோட அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரணும். அடிங்க போ, 1 லட்ச ரூபாடா. சமைக்கிறவன் அப்படி புழு புழுன்னு இருக்க முண்டை போய் டீயை சூம்புங்க வந்து ஆடுறாரு பெரிய பிரதவா டான்ஸ் மாஸ்டர். இப்போ ஏழை குடும்பம், ப்ளீஸ் 10,000 தான் சம்பளம், எல்லா செலவு நீ தான். திரும்பி வாட்சி முடிச்ச உடனே மாப்பிள்ளைக்கிட்டே நீ 7,000 நீ தரணும், மற்றபடி கிடையாது. கணேஷ் போயில வெறும் பாயிட்டு கிடக்க அதை மோந்து பார்த்துட்டு வந்துடணும். 7,000 ரூபா ப்ளீஸ். அப்படி ஒரு பொண்ணை அழைக்கணும் ப்ளீஸ்.
இவனுக்கு கல்யாணம். ஏன்னா இவனே மனநோயாளி. முதல்வருக்கு போன உடனே பொண்டாட்டிட்ட கேட்பேன் என்ன செய்யன்ட்டு. அப்படி ஒரு கிருத்திரம் பிடிச்சவன். தம்பி நம்ம கூட டெய்லி நாடகம் ஆடுறேன், பேர் என்னப்பா? சதீஷ். வாயை திறந்து பேசணும். இதுக்கு தானே போன மேடையில் காற்றுல அரைஞ்சேன். சதீஷ் பொண்டாட்டியை நம்ம அழைச்சிட்டு வரணும். நம்மளோட நாடகம் ஆடினவன். காசு கிடையாது, பஸ்ஸு காசே நீ தான் போட்டு போகணும். அதுவும் நீ பஸ்ஸில் கடைசியில் தொங்கிட்டு நீ வரணும். கூட்டம் ஓவர். அனாதை பாவம். வாசி தம்பி பெருசாவா பத்தியாடா? அவனை என்னென்னமோ சொன்னியே, தொட்டு கும்பிட்றா. அவனை போய் கும்பிட்றா காலில் விழுந்து. பாத்தியா, உனக்கு எத்த தண்ணியை தூக்கி வச்சு அடிக்க போறேன். அடிப்பா. இவன் பொண்டாட்டி அழைச்சிட்டு வரணும். அடிப்பா. டேய் உனக்கு பொண்டாட்டி வேணாம், கடைசி வரைக்கும் மண்டி ஓட்டு ஏதாவது அடிச்சுட்டு நீ போய் என்கிட்ட போய் நக்கு. எப்போ அந்த பொண்டாட்டியை கூட்டு வர்றதா அக்னியை போச்சுடுறா போடா கேவலப்பல. சாமி அழைக்க போறேன். எக்கோ சார்.